அதிமுக பாஜக கூட்டணி அமையறதுல மிகப்பெரிய தடங்களா அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கிறார். இதை பத்தி இந்த கேபிட்டல் சேனல்ல நம்ம விரிவான வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்கையும் நான் கொடுக்குறேன், தேவைப்படக்கூடியவங்க அதை போய் பாருங்க. இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு மாற்றா யாரை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான ஆலோசனைகளும் டெல்லி பாஜக தலைமை முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. இதுல முன்னணியில் இருக்கக்கூடிய சில பெயர்கள் அப்படின்னு பார்த்தா நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பெயர் அடிப்படையில அடிபடுறத பார்க்க முடியுது. ஏன்னா அவர் ஒரு ஏற்கனவே அதிமுக இருந்து வந்த ஒரு தலைவர். அதிமுக தலைவர்களுடன் இப்பவும் ஒரு சுமூகமான ஒரு உறவை கொண்டுட்டு இருக்கக்கூடியவர் தான். அது மட்டும் இல்லாம திமுக கூடயும் அவருக்கு ஒரு நன்மதிப்பு இருக்குது. அவ்வளவு சுலபத்துல எடுத்தோம் கவுத்தோம்னு பேசக்கூடிய நபரும் கிடையாது. ரொம்ப காமா எல்லாத்தையும் செய்வாரு அப்படின்னு அவரை பத்தின ஒரு மதிப்பீடா டெல்லி தலைமை கொண்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியா அவரும் டெல்லிக்கு அடிக்கடி விசிட் வந்து முக்கிய தலைவர்களை சந்திச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசன் பாஜகவுடைய மகிழா அமைப்புடைய தேசிய தலைவரா இருக்கக்கூடிய அவருக்கு அவருடைய பொறுப்பு வழங்கப்பட்டதுக்கு அப்புறமா தேசிய அளவுல அவரு பல இடங்களுக்கு பயணம் செஞ்சிருக்கிறாரு. டெல்லி முதல்வரா ரேகா குப்தா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறதுல அவருடைய ஆலோசனையும் மிக முக்கியமா கேட்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான தகவல்களா சொல்லப்படக்கூடிய சூழல்ல அவருக்கான மிக முக்கியமான பொறுப்பு அப்படின்றத வழங்கணும். இந்த துணியும் பாஜக டெல்லி தலைமை முன்வைக்கிறாங்க. அடுத்ததா மதுரையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ராமசீனிவாசன் RSS அமைப்பு இவருடைய பெயரை அதிக அளவுல இவருடைய பெயரை பரிந்துரை செய்யறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கிடைக்குது. இதை தவிர எல்முருகனுக்கு மீண்டும் இன்னொரு முறை வாய்ப்பு வழங்கலாமா? ஏன்னா அவர் இருக்கும் பொழுது அதிமுக கூட்டணி இருந்தது, பாஜக 4 இடங்களை கைப்பற்றி இருந்தாங்க. அதனால அவரது பெயரும் பரிசீலனையில் இருக்கு. இதை தவிர இன்னும் சில சர்ப்ரைஸ்களான பெயர்களும் பரிசீலிக்கப்பட்ட வருதா சொல்லப்படுது. ஆனா இது எல்லாமே அண்ணாமலை அவர்களுடைய முடிவு தான். அதிமுகவுடனான கூட்டணிக்கு அண்ணாமலை எந்த அளவுக்கு இசைவு தெரிவிக்கிறார் அப்படின்றத பொறுத்துதான் அவர் பதவியில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்றத முடிவு செய்ய போறாங்க. ஒருவேளை அவர் மறுக்கும் பட்சத்துல அடுத்த ஆப்ஷனுக்கும் பாஜக தலைமை தயாராயிட்டாங்க அப்படின்றதுதான் நமக்கான தகவல்களா கிடைக்குது.